Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 exponents and powers exercise 10.2 question number 2. Question பாத்தீங்கன்னா express the following number in usual form. So 10 powerல இருக்கு, இது எல்லாமே standard formatல இருக்கு. So standard formatஐ நம்ம வந்து expand பண்ணி usual formatல எழுதணும். So first problem பாத்தீங்கன்னா 3.02 into 10 power minus 6. So இந்த problemல பாத்தீங்கன்னா ஜெனரலாவே நம்மளுக்கு வந்து power வந்து நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா இந்த டேர்மால இந்த 3.02 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இதை விட சின்ன நம்பரா கிடைக்கும். பவர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா நம்ம வென்னவர் இந்த டேர்ம் வந்து 3.02 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெரிய நம்பரா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவர் பிளஸ் 6 அப்படி இருக்குன்னா அந்த டேர்மை 3.02 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பர் வரும். ஸோ நெகட்டிவ்ல இருக்கும்போது ரொம்ப ஸ்மால் நம்பர் வரும், பாசிட்டிவ்ல வரும்போது ரொம்ப பெரிய நம்பரா வரும். ஸோ நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்மளுக்கு பவர் வந்து நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை நம்பர் இங்க கொடுத்துருக்காங்களோ 6 அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டை 6 டைம்ஸ் லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்பதான் நம்மளுக்கு இதை விட சின்ன நம்பர் வரும். அண்ட் தென் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைட்ல மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த கான்செப்ட் படி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸ்போனன்ட் பவர்லாம் விட்டுருங்க, இங்கே கொடுத்துருக்க வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 3.02 இங்கே டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கா, இதை வந்து நான் வந்து -6 அப்படின்றதுனால லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போகிறேன். எத்தனை டைமு 6 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கா 1 2 3 4 5 6. அப்போ இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் வந்துடும். அப்போ இங்கே இன்பிட்வீன் நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. எங்கெல்லாம் இந்த நம்பருமே இல்லையோ அங்கெல்லாம் 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டை தான் இங்கே மூவ் பண்ணுறேன். அப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் வராது. ஸோ இப்போ இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0 பாயிண்ட் எத்தனை 0 1 2 3 4 5 zeros இருக்கு. ஸோ அப்போ 1 2 3 4 5 zeros போட்டாச்சு, 3 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் தான் இங்கே மூவ் ஆயிடுச்சு, அப்போ இங்கே பாயிண்ட் போடக்கூடாது. மீதி என்ன இருக்கு 0 2 அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த நம்பரை நான் இந்த மாதிரி எழுதலாம். இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டை 1 2 3 4 5 6 டைம்ஸ் இங்கே மூவ் பண்ணி இங்கே வந்துருச்சு. மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் நடுவுலலாம் நம்ம ஜீரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போனீங்க அப்படின்னா 4.5 into 10 power 4. ஸோ பவர்ல பாத்தீங்கன்னா +4 இருக்கு. ஸோ +4 அப்படின்னா இதை விட பெரிய நம்பர் வரும். அப்போ டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைட்ல மூவ் பண்ணும். ஸோ இப்போ 4.5 இங்க இருக்கா. இப்போ நான் இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைட்ல மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ 1 2 3 4. ஸோ எத்தனை நம்பர் நீங்க ரைட் சைட்ல மூவ் பண்றீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் இந்த ரைட் சைடுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட்டை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ இந்த வேல்யூ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 இந்த டெசிமல் பாயிண்ட் தான் இங்கே வந்துருச்சா, அப்போ 5 000 அப்புறம் இந்த இடத்துல எண்டுக்கு வந்துருச்சு டெசிமல் பாயிண்ட். ஸோ இப்போ 45,000 அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு. எப்பவுமே எண்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 45,000 இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ கம்மிங் டு த தேர்ட் சப்டிவிஷன் 3 into 10 power -8. ஸோ -8 அப்படின்றதுனால நம்ம வந்து லெஃப்ட் சைடில் டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். ஸோ இப்போ 3 இருக்கா, 3க்கு பக்கத்தில் எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஒரு நம்பருக்கு எண்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அது மீனிங்லெஸ், அதை நம்ம விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி இந்த நம்பருக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைனாலும் லாஸ்ட்ல நம்ம டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 3க்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை, முன்னாடியோ பின்னாடியோ எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லைன்னா லாஸ்ட்ல நம்மளா ஒரு டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 அப்படின்னு எழுதினாலும் ஒன்று தான், 3 பாயிண்ட் அப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா 3.0 இருக்குன்னு அர்த்தம். 3யும் 3.0 சேம் தான். ஸோ அப்போ 3யை 3 பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 3 பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை எத்தனை தடவை நம்ம லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம், 8 டைம்ஸ் மூவ் பண்ணோம். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் இங்கே போயிடும், முன்னாடி ஒரு 0, அப்புறம் நடுவுலலாம் நம்ம வந்து ஜீரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 3 into 10 power -8 எப்படி எழுதலாம் 0.1 2 3 4 5 6 7 zeros 1 2 3 4 5 6 7 zeros அப்புறம் ஒரு 3.
ஏன்னா இங்க இருக்கிறதா இங்க மூவ் ஆயிடுச்சு. அப்போ இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இங்கே எதுவுமே டெசிமல் பாயிண்ட் வராது. ஸோ இப்போ this value is equivalent to this. Next, coming to the fourth problem, 1.0001 into 10 power 9. பவரில் வந்து 9 இருக்கு. ஸோ இப்போ பாசிட்டிவ் பவர்னா ரைட் சைடில் மூவ் பண்ணணும் உங்களோட டெசிமல் பாயிண்ட்டை. ஸோ இப்போ 1.0001 ரைட் சைடில் 9 டைம்ஸ் மூவ் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுறோமோ அங்கே மிடில்லாம் நம்ம வந்து ஜீரோஸை கொண்டு வந்துடுவோம். எண்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட், இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? 1, இங்கே டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆயிடுச்சா? 0001, அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 5 ஜீரோஸ் இருக்குது. இந்த மாதிரி எழுதுவோம். 5 ஜீரோஸ், லாஸ்ட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ லாஸ்ட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த வேல்யூ இட் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு 1.0001, அதுக்கப்புறம் ஒரு 5 ஜீரோஸ் இருக்குது. ஓகே, இந்த வேல்யூக்கு இதுதான் ஈக்குவலண்ட் வேல்யூ. ஸோ கம்மிங் டு த ஃபிஃப்த் ப்ராப்ளம், 5.8 into 10 power 12. ஸோ 10 power 12 அப்படின்னா அகெயின் பாசிட்டிவ் பவர் அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணோம். ஸோ ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது 5.8 டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடில் மூவ் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அத்தனை ஜீரோஸ் நடுவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஜீரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபைனலாக இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்துடும். ஸோ அப்போ இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி எழுதுவோமா? ஸோ அப்போ 5 8 எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஜீரோஸ், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும். ஏன்னா இந்த பாயிண்ட் வராது. ஸோ இப்போ எண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ 5 8 followed by 11 zeros போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ 5 8 followed by 11 zeros. ஸோ கம்மிங் டு த சிக்ஸ்த் ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் வந்து 6 இருக்கு. ஸோ இப்போ பாசிட்டிவ் பவர் டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடில் மூவ் பண்ணோம். ஸோ இப்போ 3.61492 இருக்கு. டெசிமல் பாயிண்ட்டை வந்து ரைட் சைடில் 6 டைம்ஸ் மூவ் பண்ணோம். 1 2 3 4 5, அப்புறம் ஒரு 6. இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்துடும். இது ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே ஒரு 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 6 1 4 9 2 0, அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட். ஸோ எண்டில் இருக்க டெசிமல் பாயிண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஜஸ்ட் இது வந்து 3 6 1 4 9 2 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 6th subdivision. Thank you. Thanks for watching.